உடனுக்குடன் செய்தி. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகள் பார்த்து வருகிறோம். உதகையில் கனமழை வெளுத்து வாங்கியது. உதகை படகு இல்லம் செல்லும் சாலையில் 3 அடிக்கு சூழ்ந்த மழை நீர் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை தருவதற்காக ஊட்டியில் இருந்து செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், உதகையில் 1 மணி நேரமாக கனமழை வெளுத்து வாங்கியது, இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த 2 நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்திய வானிலை மையம் நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று மதியம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக உதகை படகு இல்லம் செல்லும் சாலையில் சுமார் 3 அடிக்கு வெள்ள நீர் தேங்கியதால் சிறிய ரக வாகனங்கள் அந்த வழியாக படகு இல்லம் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் படகு இல்லம் செல்ல முடியாமல் வெள்ள நீர் தேங்கியதால் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் ரயில்வே காவல் நிலையம் முன்பும் வெள்ள நீர் தேங்கியதால் காவல் நிலையத்திற்கு உள்ளும் காவல் நிலையத்திற்கு வெளியே வராத நிலை உருவாகியுள்ளது. இதே போல சேரிங்கிராஸ் சாலை, தாவரவியல் பூங்கா செல்லும் சாலை ஆகிய பகுதிகளில் நீர் தேங்கியதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் சுற்றுலா பயணிகள் அவதியுற்றனர். இந்த மழை தேயிலை மற்றும் மலை பயிர்களுக்கு உகந்ததாக இருந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகுமார், தகவல்களுக்கு நன்றி.